ஆடி மாதத்தில் வரும் விசேஷமான நாட்களில் ஒன்று ஆடி தபசு. சிவன் வேறு பெருமாள் வேறு என்று நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஹரியும் ஹரனும் ஒன்று என உலகத்திற்கு உணர்த்திய உன்னதமான நாள்தான் ஆடி தபசு. இதற்காக அம்மன் ஊசி முனையில் கடும் தவம் செய்த கதை சுவாரஸ்யமானது. சங்கன் பதுமன் எனும் 2 நாக வம்சத்தைச் சேர்ந்த அரசர்கள் இருந்தார்கள். இவர்களில் சங்கன் சிவபெருமானின் தீவிர பக்தர். பதுமன் பெருமாள் மீது அதீத அன்பு கொண்டிருந்தார். சங்கன் பதுமன் இடையே சிவன் பெரியவரா அல்லது பெருமாள் பெரியவரா என்ற விவாதம் கிளம்பியது. இது பெரிய விவாதப் பொருளாக மாற விடை தேடி அன்னை பராசக்தியிடம் சென்றார்கள். அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்த பார்வதி தேவி கைலாயம் சென்றார். நாக அரசர்கள் இருவரும் சண்டையிட்டுக் கொள்கிறார்களே, உங்கள் இருவரில் யார் பெரியவர் என்று தாங்கள்தான் சொல்ல வேண்டும் என சிவபெருமாளிடம் கேட்டார். அதற்கு பூலோகம் சென்று புன்னை மரத்தடியில் தவம் செய், தக்க சமயத்தில் வந்து எங்கள் இருவரில் யார் பெரியவர் என்று உலகத்திற்கு உணர்த்துகிறேன் என்று சிவபெருமான் கூறினார். முன்னொரு காலங்களிலே சங்கன் பத்மன் என்று 2 நாகங்கள். சங்கன் என்ற நாகம் பரமேஸ்வரன் மீது சிவபெருமான் மீது அலாதி பற்று கொண்டவர். இந்த பத்மன் என்ற நாகம் விஷ்ணு மீது அலாதி பக்தி கொண்டவர். 2 பேருக்கும் போட்டி வந்துடுறது. யாரோட பக்தி பெருசு, சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா அப்படின்னு போட்டி வந்துடுறது. இந்த 2 பேருக்கும் இதுக்கு பதில் கிடைக்காம கைலாயத்தில் பார்வதி தேவிகிட்ட போய் கேட்குறா. அம்பாள்கிட்ட கேட்குறா. அம்பாள் சொல்கிறா, எனக்கும் இதற்கான பதில் தெரியல, நான் பரமேஸ்வரன்ட்டே கேட்குறேன் அப்படின்னு கேட்குறார். பரமேஸ்வரன் சொல்கிறார், இந்த மாதிரி இதுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா நீ பூலோகத்தில் போய் தவம் பண்ணணும், தவம் பண்ணால் உனக்கு இதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சுவாமி சொல்லிடுறார். பார்வதி தேவியும் கடும் தவம் செய்ய பூலோகம் புறப்பட்டார். அப்போது தேவர்கள் தேவியர்கள் அனைவரும் நாங்களும் உடன் வருவோம் என கூறினர். அதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி தேவர்கள் அனைவரையும் புன்னை மரமாகவும் தேவ பெண்கள் அனைவரையும் பசுக்களாகவும் வந்து துணை இருங்கள் என்று கூறினார். பார்வதி தேவி தவம் செய்த இடத்தில் தேவ பெண்கள் அனைவரும் பசுக்களாக சூழ்ந்து துணை நின்றதால் அம்பாளுக்கு கோமதி என்ற பெயர் வந்தது. சிவபெருமான் ஆடி மாதம் உத்திராடம் நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி நாளில் புன்னை வனத்தில் சங்கர நாராயணராக காட்சியளித்தார். அதாவது சிவனும் பெருமாளும் ஒன்று என்பதை உலகிற்கு உணர்த்தும் விதமாக பாதி சிவன் பாதி விஷ்ணுவாக அம்பாளுக்கு காட்சி அளித்தார். மானிட பெண்ணாக தவம் பண்றார், பசுமாடு சூழ்ந்து தவம் பண்றார். இந்த ரிஷிகள் தேவர்கள்லாம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ பசுமாடு தாவரங்களா மாறி அம்பாளை சுற்றி வந்துடுறா. அம்பாள் வாழலாம் சூழ்ந்து தவம் பண்ணனால அம்பாள் பேர் கோமதி அப்படின்னு பேர். அம்பாள் அதே மாதிரி தவம் பண்றா. தவம் பண்றதுக்கு ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரம் அன்னைக்கு தான் ஆடி தபசுன்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு அம்பாளுக்கு சுவாமி காட்சி கொடுக்குறார். எப்படி காட்சி கொடுக்குறார் அப்படின்னா, தானே விஷ்ணுவாகவும் தானே சிவனாகவும் சங்கர நாராயணரா, வலது பக்கம் சிவன் இடது பக்கம் விஷ்ணுவா சங்கர நாராயணரா காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து லோகத்தில் சிவவிஷ்ணு பேதங்கள் கிடையாது, ஹரிஹரனும் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்காக சுவாமி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்துட்டு திரும்ப தானே சங்கர லிங்கேஸ்வரரா மாறி அம்பாளை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆடி தபசு அன்று கோமதி அம்மனை வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சங்கர நாராயண சுவாமி கோயில் உள்ளது. அங்கு சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கர நாராயணராக அருள் பாலித்து வருகிறார். சங்கரன் கோவிலை போன்றே சென்னை சாலிகிராமத்தில் ஸ்ரீ சங்கர நாராயணர் கோயில் அமைந்துள்ளது. சிவனும் பெருமாளும் ஒருவரே என்பதை உணர்த்தும் வகையில் மூலஸ்தானத்தில் சங்கர நாராயணரும் அருகே கோமதி அம்பாளும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர்.